everyone. It is an honor to introduce our respected chief guest, Mrs. Ambika Vishweshwaran, as the founder and school mentor of Brainbreakers Group of Institutions. Mrs. Ambika Vishweshwaran is a visionary entrepreneur and educator who has been making a profound impact on the lives of women since 2014. Through her innovative teacher training institute, Brainbreakers, she has been empowering women to reach their full potential and transform their careers. The institution offers specialized training in various domains including Montessori, Abacus, handwriting, and Vedic math. Brainbreakers has received numerous accolades including the Best Educational Foundation Award from Aram Foundation, recognition for excellence in training from ECGLE, and the Bharat Shri Award from the Planning Commission of India. Most recently, the institution was named the most effective institution of the year 2024 by Penguin Awards. Personally, Mrs. Ambika Vishweshwaran has been recognized with several prestigious awards, including the Iconic Woman Award from Jackie Books of Records, the Best Entrepreneur Award from Aram Kalvi Kachalai, and the Singapore Award from Pine Tree Educational Trust. We are particularly proud to note that Mrs. Ambika Vishweshwaran is an alumna of our institution, having passed out in 2008. It is a testament to her dedication and hard work that she has achieved such great heights, and we feel happy to have her back with us tonight. Now, I request our chief guest, Mrs. Ambika Vishweshwaran, to address the gathering. Welcome, ma'am. A very wonderful evening to all the people here. ஒரு கிராட்டிடியூட் நோட்டோட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறதுன்றது தான் ஃபஸ்ட்டு மைண்டில் இருக்குது. See, 14 years of experience in Montessori teaching and creating women teachers, இந்த leadership qualities எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? From the workplace? From my college? No. From the school. நான் படித்த இந்த ஸ்கூல், நான் ஒரு லீடர்ன்றத நான் பிரைமரியில் இருக்கும்பொழுதே கண்டுபிடிச்சது. ஸோ மேம் கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், ஸோ நான் டெய்லியுமே ஸ்டேஜ் ஏறுவேன். அது எப்படிமா நீ டெய்லி ஸ்டேஜ் ஏறுவேன்? ஐம் இன் த பார்ட் ஆஃப் கொயர். ஸோ கொயர் சாங்கில் நாங்கள் இருக்கும்பொழுது அந்த ஸ்டேஜ் ஃபியர்னா என்னன்னே எங்களுக்கு தெரிஞ்சதில்லை. ஸோ ஸ்பான்டேனியஸாக பேசுறதுக்கும் சரி, ஒரு லீடர்ஷிப்க்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததும் சரி, I can proudly say, because of my school, I'm standing as a great entrepreneur and educationalist. So, moreover, 10 schools நான் academic advisor-ஆ இருக்கேன். ஸோ அந்த அகடமிக் அட்வைசர் அப்படின்ற ஒரு பொறுப்பு வந்து ரொம்பவே கஷ்டமானது. பிகாஸ் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் ஆன்லைனில் பொருள் வாங்குற மாதிரி கஸ்டமைசேஷன் கேட்குறீங்க கிட்ஸ் கிட்ட. கரெக்டா? ஒரு சின்ன ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேரண்டிங், ஸோ கண்டிப்பாக நான் பேரண்டிங் பற்றி பேசி ஆகணும். ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்றது உங்களுக்கு மேம் சொன்னோம், லைக் நம்ம கவிதா மேம் சொன்னாங்க, ஸ்கூல் அதோட வேலையை சிறப்பாக பண்ணுது, நல்லா பண்ணுது, பண்ணிட்டு தான் இருக்கும். பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்குமே முதலாவது உலகப்போர் தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ரொம்ப டீப்பாக ஹிஸ்ட்ரிக்குள்ளலாம் நான் போகல, பட் கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம ரைட்? எஸ். அதில் ரொம்ப பாதித்த நாடு, கண்ட்ரி எது அப்படின்னா அமெரிக்கா. ஆமாவா? தெரியுமா? ரொம்ப டீப்பாக போவேன்னா, பட் யூஸ்வலி நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா வந்து ரொம்ப பஞ்சம், பட்டினி, ரொம்ப அவங்களோட டெய்லி லைஃப் எல்லாமே பாதிச்சுது. உணவு, உடை, உறுப்பிடம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. பட் அது நிற்கலை. அதுலேருந்து ரெக்கவர் ஆகிற டைமில் அகைன் என்ன வந்தது? செகண்ட் வேர்ல்டு வார். கரெக்ட்? அப்போ அந்த அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. மெயினாக நம்ம மனுஷனுக்கு என்ன வேணும்? சாப்பாடு. கரெக்டா?
ஸோ பசி இருந்தால் நம்மளால என்ன பண்ணுறோன்றதே நம்மளால பண்ண முடியாது. கரெக்டாக மைண்ட் யோசிக்காதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. சாப்பிட்டா எல்லாம் சரியாக போயிடும் சாப்பிடுன்ட்டு. ஸோ அப்போ வேர்ல்டு வார் 1ல அவங்க ஃபேஸ் பண்ண பெரிய பிரச்சனை என்ன இருந்ததுன்னா பட்டி. அப்போ வேர்ல்டு வார் 2ல அங்கே இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஒரு சூப்பர் ரூல் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க. யாருக்காவது தெரியுமான்னு தெரியல. இட்ஸ் கால் விக்டரி கார்டன். ஸோ இந்த விக்டரி கார்டன்னா என்ன அப்படின்னா, ஃபீல்டில் கஷ்டப்படுற எல்லா போராளிகளுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் உணவளிக்க வேண்டியது ஒவ்வொரு வீட்டோட கடமைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாருக்கும் பெருசா லேண்ட் இல்லை, யாருக்கும் பெருசா இடம்லாம் கிடையாது. ஆனால் எல்லா வீட்டில இருந்தும் சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸ், காய்கறி, கிரெயின்ஸ் எல்லாமே வந்து பழங்கள் இது எல்லாமே வந்து உங்க வீட்டில இருந்து கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்த சின்ன சின்ன இடத்துல வந்து ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டு ஃப்ரண்ட்ல பின்னாடி இடம் இல்லாதவங்க எல்லாம் பில்டிங் டாப்ல, ஸோ நம்ம எப்படி இப்போ பால்கனி கார்டன் பண்றோம், ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி பண்றது ரொம்ப ஈஸியான விஷயமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஒரு செடி நட்டு அதை தண்ணி ஊற்றி வளர்க்கறதுக்குள்ள அதனால அது பட்டு போகுது நம்ம வீட்டில். கரெக்ட்? அப்போ யோசிச்சு பாருங்க, சாப்பிட்ற உணவை நம்மளே தயாரிச்சு ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கணும் போது அது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம். செடி வளர்க்குறது ஈஸியா? நோ, ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா வீடுகளிலும் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ராணுவர்களுக்காக நம்ம நாட்டுக்காக இதை நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ரெசல்யூஷன் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. செடி நட்டாச்சு. ஓகே, களைலாம் பிடிங்கிட்டு, தட் இஸ் வீடுன்னு சொல்லுவோம். வீடு எடுத்துட்டு சீட் பண்ணிட்டாங்க. என்ன விதைக்கணுமோ அதை வந்து விதைச்சிட்டாங்க. பிளான்டிங். ஸோ பிளான்டிங்ன்றது ஒவ்வொரு நாளும் அளவாக தண்ணி ஊற்றணும். நிறையா ஊற்றிடக்கூடாது, கம்மியாக ஊற்றிடக்கூடாது. சன்லைட் படணும். அதுக்கிட்ட வந்து போதுமான போஷாக்கு அந்த செடிக்கு வந்து கொடுக்கணும். ஸோ இவங்கெல்லாம் யாருமே வந்து ஃபார்மர்ஸ் கிடையாது, விவசாயிகள் கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணாங்க இவங்க அப்படின்னா, ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். கரெக்டா? நீங்கள் நிறையா விவசாயிகள் இருப்பீங்க. ஸோ உரம் இல்லைன்னா நம்ம பயிர்கள்லாம் எவ்வளோ அழிஞ்சு போகுதுன்னு தெரியும். செயற்கை உரம், இயற்கை உரம் நிறையா இருந்தாலும் அந்த ஃபெர்டிலைசிங் சரியா இல்லை அப்படின்னா அந்த செடி என்ன ஆகும்? அது கொடுக்க வேண்டிய விளைச்சலை கொடுக்காது. ஓவர் நைட்ல ட்ரீ வளர்ந்துருமா? கிடையாது. we have to wait for the turn. ஸோ அந்த டர்ன்ஸ் வர வரையும் அவங்க இருக்கிற இயற்கை உரங்கள்லாம் எல்லாத்தையும் வந்து அதை கரெக்டாக கொடுத்துட்டு அப்புறமா ஹார்வெஸ்ட் பண்ணாங்க. இதுவும் உடனே நடக்காது, கொஞ்சம் காலகட்டத்தில். ஸோ விவசாயிகளுக்கு தெரியும் எந்தெந்த பயிருக்கு எந்தெந்த காலத்தில் நம்ம விதைக்கணும், எந்த காலத்தில் அறுவடை பண்ணணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த கார்டனிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி அறுவடை எடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, ராணுவ வீரர்களுக்கு கொடுத்தது போக அவங்க கிட்ட மீதமாவே உணவு இருந்தது. அப்ப உணவு பற்றாக்குறை செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்ததா? இல்ல. அந்த லெசன் நம்ம என்ன தப்பு பண்ணமோ அதை சரி பண்ணிட்டு வேர்ல்டு வார் 2ல அதை எப்படி நம்ம ரெட்டிஃபை பண்ணணும் அப்படின்றது அந்த கவர்மெண்ட் எடுத்த டிசிஷன். கரெக்ட்? ஸோ இதுல இந்த இண்டிவிஜுவல் சிவிலியன்ஸ் வந்து எது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறுவடை சீசனுக்கு முன்னாடி ஃபெர்டிலைசிங் எதை எப்போ கொடுக்கணும்னு தெரியாது, உரத்தை நிறையாவும் போயிடக்கூடாது, கம்மியாகவும் போட்டுறக்கூடாது. கரெக்டா? இப்போ இந்த பேரண்டிங்க்கு வருவோம். ஸோ ஸ்கூல் அதோட விஷயத்தை கரெக்டாக பண்ணியாச்சு. மார்னிங் 9 to 4 or 4:30 குழந்தைங்களுக்கு வந்து என்ன பாடம் கொடுக்கணும், என்ன பீரியட் நடக்கணும், எந்த சிலபஸ் கொடுக்கணும், என்ன ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்கணுன்றதுல கரெக்டாக இருக்காங்க. பேரண்டிங் நம்ம என்ன பண்ணுறோம், இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம்? ஸோ நல்லதை முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு விதைக்கணும். நல்லது விதைக்கணும் அப்படின்னா நம்ம கைகள்லையும் அந்த நல்லது இருக்கணும். தென் வாட்டரிங், weed it, seed it, water it. அண்ட் இதில் ரொம்ப ரொம்ப நமக்கு கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? ஃபெர்டிலைசர்ஸ். என் குழந்தைக்கு எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும்? ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே ஃபோன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஆனால் ஓவர் நைட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லா கிளாஸும் நீங்கள் போயிட்டு என்ரோல் பண்ணிட்டா அவன் அகாடமிக்லையும் சரி பிஹேவியர்லையும் சரி பெஸ்ட் ஆகிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. சின்னதாக ஒரு காய் கொடுக்குற பிளான்ட்டுக்கே எவ்வளோ சென்சிட்டிவாக நம்ம
வந்து பாதுகாக்க வேண்டியது இருக்கு. அப்போ குழந்தைகளுக்கும் இது ரொம்ப அவசியமான தருணம். கரெக்ட்? ஸோ ஃபெர்டிலைசர் பண்ணும்போது, ஸோ இந்த பூச்சி இதெல்லாம் விஷயம்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்ட்ல மோஸ்ட்லி என்ன இருக்கும்? வெட்டுக்கிளி தொல்லை இருக்கும், எறும்பு தொல்லை இருக்கும், எலி தொல்லை இருக்கும், வயல்ல இருக்கிற எல்லா தொல்லைகளும் இருக்கும். அப்போ கிட்ஸுக்கு வந்து என்ன தொல்லைகள் இருக்கு? மொபைல் ஃபோன், டிவி, கம்ப்யூட்டர் கேம்ஸ், PS4, PS5 இந்த மாதிரி எல்லா தொல்லைகளும் இருக்கு. கிளியர்? ஸோ இதை எப்படி நம்ம வந்து அழிக்கணும்? உங்க வீட்டில் உங்க கிச்சன்ல கரப்பாம்பூச்சி தொல்லையோ பல்லி தொல்லை இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு சாக்பீஸ் வாங்கி போடுவீங்க, இல்லை மருந்து எடுத்து தெளிச்சு விடுவீங்க. எதுக்காக? கிச்சன் சுத்தமாக இருக்கணும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும், உணவுகளில் எதுவும் பெருசாக வந்து அதோட விஷயங்கள் வந்து பதிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அதை பொத்தி காப்பீங்க நம்மளோட அடுப்படையை. கரெக்டா? ஸோ அந்த அடுப்படையை நம்ம எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் கிட்ஸோட எவ்ரிடே லைஃப் ரொட்டீன். பல்லி தெரியும்ல உங்க எல்லாருக்கும், லிசார்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சர்ஃபேஸ்ல கூட இல்லை, செவுத்துல ஏறும், அப்சைட் டவுன், தலைகீழ போகும், சீலிங்ல போகும், எல்லா கண்ணா அப்படின்னான்னு போகும். எங்கேருந்து நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்துலாம் வரும். தம்மா துண்டு பல்லி தலைகீழ நிற்குது. எப்படி? ஸோ அதோட காலில் வந்து ஒரு குட்டி 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 ரோமங்கள் இருக்குமா, தட் இஸ் ஹேர் இருக்குமா. அது வந்து பயாலஜிக்கல்ல சாட்டேன்னு சொல்லுவாங்க. ஐ நாட் வெரி ஷூர், ஐம் நாட் அ பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட், பட் அதை சாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்ட்ரோனட்ஸ்லையும் சரி, மாஸ் மிஷன் பண்ணுற பிஸ்னஸ்லையும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இடையூறாக இருந்துச்சான். ஓகே, ஸோ அந்த மாதிரி இடையூறாக இருக்கும்போது அப்போ தேர் இஸ் அ டெக்னாலஜி கால் அந்த பல்லி. இப்போ நம்ம நீங்களாம் வந்து நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக? எத்தனை பேர் வீட்டில் வந்து நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டில் வந்து நான்ஸ்டிக் குக்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. பட் யூஸ்வலி தேர் இஸ் அ டெக்னாலஜி கால் டெஃப்லான். நிறைய பேர் இது புதுசாக இருக்கும். இந்த டெஃப்லான் டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்வேரில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் டாக்டர் தம்பியை கேட்டால் தெரியும், ஊசி வந்து வலிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த நீடில் வந்து டெஃப்லான் பொருத்தி இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி மாஸ் மிஷனில் யூஸ் பண்ணிப்பேன். அந்த டெஃப்லான் சர்ஃபேஸ் மாலில் இந்த ஊர்வனங்கள் வந்து நடக்கவே முடியாது, ஓடவே முடியாது. அப்போ இடையூறாக இருக்கும்போது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு அந்த டெஃப்லான் டெக்னாலஜியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஏன்னா அழிவுகள் நடக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்தால. அப்போது நீங்கள் உங்கள் கையில் இருக்க வேண்டிய டெஃப்லான் டெக்னாலஜி என்ன? உங்கள் மொபைல் ஃபோன்ஸை கீழே வைக்கணும். குறைஞ்சது 1 மணி நேரமாவது உங்கள் குழந்தைங்க கிட்ட பேசுங்க, ஹாப்பியாக இருங்க, உங்கள் டே எப்படி போச்சுன்னு குழந்தைகிட்ட கேளுங்க. ஸோ கம்ப்ளைண்டிங் பேரண்ட்டாக இருக்கீங்களா, இல்லைனா கம்பேரிங் பேரண்ட்டாக இருந்தாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட குழந்தைய செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு தயார் பண்ணுங்க. கிளியர்? ஸோ இப்போ எல்லா டெக்னாலஜி எல்லா ஃபெர்டிலைசரும் போட்டு என் குழந்தைய நான் வந்து சூப்பர் ஆக்கிட்டேன் மேம், உடனே எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருமா? இன்னைக்கு நான் வந்து மொபைலை மறைச்சிருப்பா தம்பி, மொபைல் இல்லை அம்மா கிட்ட அப்படின்னா ஓவர் நைட்டில் வந்து எல்லாம் மிராக்கிள் ஆகிடுமா? இன்னும் எப்படி வேர்ல்ட் வார் 1 கஷ்டப்பட்டு அவங்க ஃபுட்டுக்கு கஷ்டப்பட்டாங்களோ, வேர்ல்ட் வார் 2 வரும்போது என்ன பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு அதுக்கு முன்னாடியே இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி வந்து பிளான்டிங் பண்ணி அவங்களோட ஹார்வெஸ்ட் வசந்த காலமாக ஆக்குனாங்களோ, உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கரெக்ட் பேரண்டிங் ஆன கார்டன் யுவர் மைண்ட்ன்ற சீக்ரெட்டை எடுத்து நீங்கள் ஒன்றா எடுத்துகிட்டு வரும்பொழுது வசந்த காலம் உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக. கரெக்ட்? ஸோ யூ ஹாவ் டு சீட் இட், பிளான்ட் இட், வாட்டர் இட், fertilize it, get rid of insects, என்னென்னலாம் இன்செக்ட்ஸ் இருக்கோ get rid of எல்லாத்தையும் ஒட்டு ஒழிச்சிங்கன்னா உங்களோட குழந்தைகள் இருக்கிற தனித்திறமைகள் வெளியில் வரும். அவங்களுக்கு வந்து கரெக்டான காலம் அமையும் போது அந்த வசந்த கார்டனில் வந்து நீங்கள் அவங்க எழில் கொஞ்சிற தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த தன்மை வர்றதுக்கு யூ ஹாவ் டு வெயிட் வித் பேஷன்ஸ். அந்த பொறுமை நிறைய பேரண்ட்ஸ்க்கு இப்போ ரொம்ப தேவைப்படுது. ஸோ இத்தனை பரிமாற்றங்களை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் விதைக்கணும், அறுவடை வர வரையும் வெயிட் பண்ணணும். அறுவடை வரையும் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம்
காலம் வசந்த காலமே. ஸோ இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னோட பேரண்டாலையும் என்னோட மேனேஜ்மெண்டாலையும் தான் ஐம் ஸ்பீக்கிங் லைக் அ ஸ்பீக்கர். ஸோ இப்படி வந்து ஒரு பரிமாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து என்னோட பிரைமரி செக்டர்லையும் ஹையர் செகண்டரி எஜுகேஷன்லையும் நான் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு பொறுமைகளான விஷயங்கள், எப்படி ஒரு லீடர்ஷிப் இருக்கணும் அப்படின்னா, எங்கே போய் நீங்கள் ஐஐஎம்ல போய் படித்தா கூட இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லி கொடுக்கறதுக்கு லட்சக்கணக்கில் ஆனாலும் நம்ம என்ன ப்ராக்டிக்கல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டோன்றது தான் நம்ம வாழ்க்கைக்கு எப்பவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமாக்குலேட் மிஸ்லலாம் எவ்வளோ காது திரும்பி வாங்கியிருப்பேன்றது எனக்கு தெரியும். ஸோ அப்போல்லாம் என் பேரண்ட் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். என் பேரண்ட் வந்து வாசலில் வந்து நின்று ஏன் என் பொண்ணை அடிச்சிங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு எங்களோட வசந்த காலத்தை ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ என்னோட பிரைமரி டீச்சர் நாதன் மேம்ல இருந்தும் சரி, ஹையர் செகண்டரி டீச்சரான என்னோட தனஞ்சயன் சார், கலியபெருமாள் ஐயா கிட்ட இருந்து சரி, நான் எடுத்துக்கிட்ட டேக்அவே எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட லைஃப் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் எடுத்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சா அந்த குழந்தைங்களுக்கும் அதே மனப்பக்குவம் விடும். ஸோ ப்ளீஸ் நெவர் எவர் டூ தட். சப்போர்ட் யுவர் சைல்ட். ஸோ கரெக்டாக ஃபெர்டிலைஸ் பண்ணுங்க, கரெக்டாக அறுவடை எடுத்துட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.